இந்த எந்திரத்துக்கு நம்ம எப்படி சாப நிவர்த்தி பண்ணணும், தோஷ நிவர்த்தி பண்ணணுன்றது இருக்கோ, அதுக்கு மேலே எந்திரம் எழுதுறோம்ல. இப்போ குபேர எந்திரம் எழுதுகிறோம், அல்லது மகாலட்சுமி யந்திரம் எழுதுகிறோம், அல்லது சாமுண்டீஸ்வரியினுடைய யந்திரம் எழுதுகிறோம், அல்லது வாராகியினுடைய யந்திரம் எழுதுகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதில் வசியம், ஸ்தம்பனம், மோகனம், மாரணம்னு சொல்லிட்டு நமக்கு தேவையானதை நம்ம எழுத போகிறோம். அப்படி எழுதும் பொழுது பார்த்தீங்கன்னா எழுதின உடனே அப்படியே எடுத்து கையில் கொடுத்து போங்க அப்படிலாம் இல்லை. அது நம்மளுக்கு நம்மளுடைய மனசாட்சியை நாம் வித்துடுறோம் அப்படின்னு அர்த்தம். தன்னையும் ஏமாற்றிக்கொண்டு தன்னை யார் நம்புகிறார்களோ அவர்களையும் ஏமாற்றோம் அப்படின்னு அர்த்தம். அது கர்மா சும்மா விடாது. கர்மான்னு ஒன்று இருக்குது பிரபஞ்சத்தில். கர்மாட்டேருந்து யாருமே தப்பி தெய்வத்துக்கிட்டேருந்து நீங்கள் நிறைய பேர் தப்பிக்கலாம். பாவப்பட்டு இறக்கப்பட்டு விட்டுரும். கர்மா விடவே விடாது, அதனுடைய வேலையை அது செய்யும். அப்போ அதெல்லாம் ஞாபகம் வச்சு ஒருத்தன் யந்திரம் எழுதி வரவங்களுக்கு கொடுத்தாலும் அது வேலை செய்யும். எப்படின்னா பிராண பிரதிஷ்டை பண்ணுறோம், சாப நிவர்த்தி பண்ணுறோம், தோஷ நிவர்த்தி பண்ணுறோம். இது எதெல்லாம் முடித்ததற்கு பிறகு இப்போ ஒரு சாமுண்டீஸ்வரி யந்திரம் எழுதினாலும் சரி, அல்லது வாராகி யந்திரம் எழுதினாலும் சரி, பாலாமாவ யந்திரம் எழுதினாலும் சரி, அல்லது சடாட்சரம் யந்திரம் எழுதினாலும் சரி, முதல்ல க்ஷேத்திர பாலகர்கள்னு அவங்க 4 பேர் இருப்பாங்க. அந்த க்ஷேத்திர பாலகருக்கு உண்டான பூஜையை அங்கே போடணும், அதற்குண்டான நெய்வேத்தியம் பண்ணணும். அதை தவிர இப்போ வாராகின்னு வைத்தாலும் அவர்களுடைய பரிவார தேவதைகள். சாமுண்டீஸ்வரி அப்படின்றது பெரிய தெய்வம் அப்படின்னு நம்ம நினைப்போம். அந்த பெரிய தெய்வத்துக்கு மட்டும் பூஜை போட்டால் அது வேலை செய்யாது. அந்த சாமுண்டீஸ்வரியை மையமாக வைத்து அதை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பைரவி, கௌமாரி, மாதங்கி, இதை மாதிரி உள்ள அவங்களுடைய பரிவார தேவதைகள் இவங்களுக்கெல்லாம் உண்டான நெய்வேத்தியம் வைக்கணும். இதை தவிர ஒரு யந்திரம் ஒழுங்காக உண்மையாகவே உங்களுக்கு வேலை செய்யணும்னு நீங்கள் நினைத்தால் அதில் ஒரு தெய்வத்தை போட்டு அந்த தெய்வத்தினுடைய பெயரை சொல்லி அதற்குண்டான மந்திர உரையேற்றி பூஜை செய்து பிரசாதம் வச்சு ஹோமத்தில் வச்சு தான் அதை கொடுக்குறோம். அப்போ என்ன அர்த்தம்னா ஒரு தெய்வ சிலையை உங்கள்கிட்ட கையில் கொடுக்குற மாதிரி அர்த்தம். அப்போ என்ன பண்ணணும், அதற்கு அபிஷேகங்கள் பண்ணணும். எப்படி ஒரு கோவிலில் பால் அபிஷேகம், தேன் அபிஷேகம், நெய் அபிஷேகம், இளநீர் அபிஷேகம்னு அவங்களுக்கு எத்தனை முடியுமோ அத்தனை விதமான அபிஷேகங்கள் பண்ணுறாங்களோ அதே மாதிரி யந்திரங்களையும் அபிஷேகம் செய்து அதுக்கு மேலே நம்ம எந்த தெய்வத்தை வச்சு நாம் அந்த யந்திரம் எழுதணுமோ அந்த தெய்வத்துக்கு உண்டான மூல மந்திரத்தை அதில் ஆவாகனம் செய்து, அதுக்கு மட்டும் கிடையாது, அதுக்கு மேலே இப்போ ஒரு வியாதி இருக்கு, அந்த வியாதி அவங்களுக்கு இதோட இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னா அதுக்கு ஸ்தம்பன மந்திரம்னு பேர். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம்.